ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை. நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் நண்பர்களே. இதனால உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். மேலும் எங்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால எங்களுக்கு ஆதரவு தரது மட்டும் இல்ல, உங்களுக்கு நமது தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய ராசி பலன்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க. மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. குரு, புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கை 4ஆம் இடத்துல இருப்பதுங்க. மேலும் இந்த 4 கிரகங்களும் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது நண்பர்களே. சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல மாலை 4 மணி 22 நிமிடம் வரை இருக்கிறார். அதன் பிறகு ராசிக்கு 11ஆம் இடத்துல இன்னும் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறாருங்க. ராசியிலேயே ராகு மற்றும் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு பகைமை உணர்வுகள் எல்லாம் மாறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய பகைமை உணர்வுகள் இன்றைய தினம் சிறப்பாக மாறுறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் இணக்கமான ஒரு நாளுங்க. உங்கள் பணிபுரியக்கூடிய அந்த அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்னைக்கு குறையக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க நண்பர்களே. நல்ல நேரம் இப்பொழுது இருக்கிறதுனால இது அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு இது யோகமான ஒரு நாள். நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜில் ஆசைப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கான அட்மிஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது குலதெய்வ வழிபாடு நீங்கள் குடும்பத்தோடு மேற்கொண்டால் இன்னும் நல்ல நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ப கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வீடு மனை சார்ந்த தொழில் ஏதாவது செய்றீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் அல்லது கட்டுமான தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அனைத்து வியாபாரமும் இன்னைக்கு சிறப்பாக இருந்தாலும் கட்டுமான தொழில் இன்னைக்கு வேற லெவலில் லாபத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. நீங்களே எதிர்பாராத வகையில் சில உதவிகள் உங்களுக்கு கிடைத்து உங்களை இன்று தினம் மகிழ்ச்சி கடலில் திக்கு முக்காட வைக்கலாம். எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல நேரம் இப்பொழுது அமைந்துள்ளது. அரசு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ டிட்டோ அப்படியே நடக்குங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாள். உங்கள் கற்றல் திறனில் இன்னைக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு அது முன்னேற்றகரமான மாற்றங்களாகவே அமையும் நண்பர்களே. பண வரவுகள் கைக்கு வரும். பகைமை உணர்வுகள் எல்லாமே நீங்கும். நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல உடல் அமைப்பையும் பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உடல்நலம் சிறப்பாக உங்கள் காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு ஆதரவு தரும். நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்ககிட்ட போதுமான அளவுக்கு கணிசமான அளவு பணம் கையில் இருக்கிறதுனால மன அமைதியும் கூடவே இருக்கிறதுனால இன்னைக்கு வேற லெவலில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள் சொல்லலாங்க. மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் சில விஷயங்கள் செயல்படுத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில காரியங்கள் ஈடுபடுவதற்கு நண்பர்களோட உதவியை நீங்கள் நாடலாம். மேலும் உற்சாகமாக மாலை நேரத்துக்காக திட்டமிட்டு உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் நண்பர்கள் மூலமாக இன்னும் இந்த நாள் பிரகாசமாக மாறும் நண்பர்களே. இன்றைய தினம் தனிமையில இருந்து வருத்தப்படக்கூடிய சில நண்பர்கள் விசேஷமான சில நபர்களை சந்தித்து நல்ல ஒரு புத்துணர்வை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் இன்றைய தினம் அற்புதமான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை உங்களது காதலரிடமிருந்து நீங்கள் இன்றைய தினம் பெற முடியுங்க. இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் காதலரை சந்திக்கும் பொழுது உங்கள் காதல் உறவுல 3ஆம் நபர் யாரும் இல்லைங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. மேலும் புதிதாக ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இப்போதான் காதலை தெரிவிக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு தான் காதலை தெரிவிக்கணுங்க. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய அந்த நபர் யாரு கூட எந்த உறவுலையும் இல்லை அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபடணும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் அலுவலக பணியிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் சீனியர்கள் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அமைப்பெறுவீங்க. ஏன்னா ஒரு ஏஞ்சல் போல உங்களது சீனியர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. நேரத்துடைய பலவீனத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
எல்லோரிடமும் வந்து நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடாதுங்க. தனிமையில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுக்காக அதிக நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனிமையில் இன்றைய தினம் உங்களுக்கு கூட்டாக செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு உங்களுக்கு நல்ல புத்துணர்வை உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. மாலை நேரத்தில் குறிப்பாக நண்பர்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு நல்லது. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் சர்ப்ரைஸான ஒரு நாளுங்க. நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையானவர் நல்ல ஒரு மூடில் இருக்கிறதுனால ஒரு நல்ல இனிமையான பரிசை சர்ப்ரைஸை வந்து உங்கள் காதலிடம் அல்லது உங்களது மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில உதவிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை கூட நீங்கள் விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதற்கு உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் வந்து பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. அந்த மாதிரி சொத்தை விற்று சொத்து வாங்குறது அந்த மாதிரி வேலைகள் கூட இன்னைக்கு செய்யலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கிறது. சில விஐபிகள் சமுதாய பணியில் இருக்கிற விஐபிகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். பொது வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு கெத்தான ஒரு நாளுங்க. நல்ல புகழ் கூடும். உங்க வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இப்போ அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை செய்தால் அது சிறப்பாக கை கொடுங்க. மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றுறதுக்காக இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் காவி கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 9 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் 6ஆம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் திடீர் சர்ப்ரைஸான உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சிறந்த ஒரு நாள். உங்களுக்கு உங்கள் உத்தியோக பணிகள் அதாவது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாட்பட்ட பிரச்சனைகள் கூட இன்னைக்கு கொஞ்சம் குறைந்ததுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள்கள் இன்றைய தினம் எதிர்பாராத சர்ப்ரைஸான உதவிகள் கிடைக்கும், நிம்மதி பெருகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்தபடி சில செயல்பாடுகளை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்கள் கல்வி திறனில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் அமையும். உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அரசு தொடர்பான விஷயங்கள் இருக்கிறதுனால ஏதாவது சலுகைகள் நீங்கள் அப்ளை பண்ணால் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ப கைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி கூடவே இருக்குங்க. உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் புரியக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். தொழில் வாழ்க்கையில் எந்த தொழிலாக இருந்தாலும் லாபம் உண்டுங்க. ஆனால் மனை சார்ந்த தொழிலில் அதிகமான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைமை உணர்வுகள் எல்லாம் விலகக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.